வணக்கம் நேயர்களே. புதிய தொழில்நுட்பங்களும் விவசாயம் சார்ந்த பிற தொழில்களும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதில் பெரும் பங்கு வகிக்கின்றன. அந்த வகையில் கரும்பு பயிரிடுவதில் புதிய தொழில்நுட்பம் முதல் பால் பண்ணை அமைத்து அதிக லாபம் ஈட்டுவது வரை ஏராளமான தகவல்களை இந்த வார நிகழ்ச்சியிலும் பார்க்க இருக்கிறோம். இனி நிகழ்ச்சிக்குள் செல்வோம். கரும்பு சாகுபடியை எளிமையாக்கவும் அதிக மகசூல் பெறவும் நீடித்த நவீன கரும்பு சாகுபடியை கண்டுபிடித்துள்ளது கோவை வேளாண் பல்கலைக்கழகம். விவசாயிகள் மத்தியில் தற்போது பிரபலமடைந்து வரும் இந்த தொழில்நுட்பம் பற்றி பார்ப்போம். பிழித்திறன் அதிகம் கொண்ட கரும்பு உற்பத்தியில் நாட்டின் முன்னணி மாநிலமாக திகழ்கிறது தமிழகம். இருந்தாலும் அதிகமான முதலீடும் தாராளமான தண்ணீரும் கரும்பு சாகுபடி செய்ய விவசாயிகளிடம் தயக்கத்தை ஏற்படுத்துகிறது. இதற்கு மாற்றாக இப்போது புதிய தொழில்நுட்பம் ஒன்று வந்துள்ளது. இதற்கு நீடித்த நவீன கரும்பு சாகுபடி என்று கோவை வேளாண் பல்கலைக்கழகம் பெயர் வைத்துள்ளது. இந்த தொழில்நுட்பத்தின் அறிமுகத்தினுடைய முக்கிய நோக்கம் என்னவென்றால், கரும்பு சாகுபடியில் உள்ள மகசூல் தேக்கத்தை போக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமான நோக்கம். வழக்கமான சாகுபடியில் ஒரு ஏக்கராவுக்கு நம்ம கிட்டத்தட்ட 20,000 இருபரு கருணைகளை பயன்படுத்துகிறோம். கிட்டத்தட்ட நம்ம டன் கணக்கில் பார்க்கணுன்னா ஒரு விவசாயி 4 டன் விதைக்கரணையை பயன்படுத்துகிறாரு. அதுக்கு ஆகக்கூடிய செலவு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபா செலவாகுது. இந்த நீடித்த நவீன கரும்பு சாகுபடியில் நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 5000 நாற்றுக்கள் தான் நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த 5000 நாற்றுக்களை உற்பத்தி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 500 கரும்பு இருந்தால் போதும். அரை டன் கரும்பு இருந்தால் போதும். 5000 பரு நாற்றாக்கள் நம்ம அதுலேருந்து உற்பத்தி பண்ணலாம். நீடித்த நவீன கரும்பு சாகுபடியில் நம்ம நாற்றுக்கள் அதிக இடைவெளி கொடுத்து நடவு செய்யும் பொழுது சொட்டு நீர் பாசனம் இணைக்கும் போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு 1600 மில்லிமீட்டர் தண்ணி தான் பயன்படுத்துகிறோம். அது பயன்படுத்துறதால விவசாயிகளுக்கு தண்ணீர் சிக்கனத்துக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இங்கே தரைக்கு கீழே இருக்கக்கூடிய சொட்டு நீர் பாசனம் அமைப்பது ரொம்ப நல்லது. கரும்பு சாகுபடி பொறுத்த வரைக்கும் ஒரு 500 கரும்பு எடுத்துக்கிட்டு நம்ம அதுலேருந்து பருசீவல்களை உற்பத்தி பண்ணணும். பருசீவல்கள் எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பருசீவல் எடுக்கக்கூடிய கருவிகள் இருக்குது விவசாயிகளிடையே. அந்த பருசீவல் எடுக்கக்கூடிய கருவிகளை வைத்து நம்ம அந்த பருசீவல்களை வெளியெடுக்கலாம். அதற்கு ஆங்கிலத்தில் பார்த்திங்கன்னா சிப்பட்டுன்னு சொல்கிறது. இந்த பருசீவல்கள் வெளியெடுத்து குழித்தட்டுகள் மூலமாக, குழித்தட்டுகள்னால் நம்ம காய்கறி நாத்தாங்கள் உற்பத்தி பண்ணுறதுக்காக குழித்தட்டுகள் நம்ம நிறையா பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அந்த குழித்தட்டுகள் பயன்படுத்தி இந்த பருசீவல்களை அதில் நாட்டு உற்பத்தி பண்ணுறதுக்காக நம்ம தயாரித்து பண்ணுறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம கோகோபித் என்ற ஒரு மீடியத்தை நம்ம பயன்படுத்தணும் இந்த நாற்று உற்பத்தி பண்ணுறதுக்காக. முதலாக பார்த்திங்கன்னா அந்த கோகோபித்தை ஒரு அரை குழியை நிரப்பணும். அதற்கப்புறம் அந்த பருசீவல் வைக்கணும். மறுபடியும் அந்த கோகோபித்தை மூடணுங்க. இந்த நாற்று குழித்தட்டுகளை வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த நாற்றுக்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த முளைப்பு திறனை நம்ம உறுதி செய்வதற்காக அந்த மூடாக்கு போடுறது ஒரு 4-5 நாள் மூடாக்கு பண்ணிட்டு இருந்தோம்னா அந்த பரு உற்பத்தி எந்தெந்த பருக்கள் நல்லா முளைச்சிருக்குன்னு நமக்கு தெரியும். இது மூடி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த நிழல் வலைகள் 50% உள்ள நிழல் வலைகளில் நம்ம வைத்து 25-35 நாள் பராமரித்து 25-35 நாள் உள்ள நாற்றுக்களை எடுத்து ஒரு ஏக்கராவுக்கு 5000 நாற்றுக்கள்ன்ற முறையில் நம்ம நடவு செய்யணும். இந்த நாற்றுக்களை நடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஆழமாக நடாமல் அந்த கோகோபித் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம நாற்றங்கள் அந்த ஆழமாக போனால் அது வரைக்கும் இருந்தாலே போதும். ரொம்ப ஆழமாக போகும்போது பார்த்திங்கன்னா தூர் வெடிக்கிறது குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் தூர்களை அதிகமாக பயன்படுத்தணும்னு பயன்படுத்தும் போது தாய் செடியை கிள்ளணுங்க. இந்த தாய் செடியை கிள்ளும்போது என்ன கவனிக்கணும்னு கேட்டிங்கன்னா, அந்த தரையிலிருந்து 1 இன்ச்சு மேக்ஸிமம் 2 இன்ச்சு தான் விடணும். விட்டு தாய் செடி மட்டும் பிடுங்கிறாமல் ஒரு பிளேடை வச்சு நம்ம கட் பண்ணணும். அப்படி கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட விவசாயிகளுக்கு 15-20 தூர் வரத்துக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும்.
இந்த முறையில் கரும்பு சாகுபடி செய்யும் போது செலவு குறைவதுடன் மகசூலும் அதிகமாக கிடைப்பதாக விவசாயிகள் கூறுகின்றனர். நான் என்னுடைய தோட்டத்திலேயே சேட் நெட்டெல்லாம் போட்டு அதுக்கு ஒரு 30,000 ரூபா எனக்கு ஒரு சப்சிடி மாதிரி எனக்கு கொடுத்தாங்க. அதிலிருந்து நான் ட்ரே, கத்தி, மஞ்சி இது எல்லாம் வாங்கி அதுலேருந்து அப்படியே என்னுடைய தோட்டத்துக்களவாக பயிர் பண்ணிகிட்டு இருந்தேங்க. இப்போ அந்த நீடித்த நவீன கரும்பு சாகுமுறையில் எனக்கு ஒரு ஏக்கராவுக்கு 30,000 கரணை 25,000 கரணை போட்டிருந்தது இப்போ வெறும் 5,000 பரணையை பயிர் வச்சு நான் இப்போ நடைமுறையில் நல்ல விவசாயமாக கரும்பு நீடித்த நவீன முறை கரும்பு சாகுபடியில் 5,000 பயிர்லேயே 70 டன் 80 டன் வரைக்கும் கரும்பு எடுக்கிற அளவுக்கு நான் முயற்சி பண்ணிட்டேங்க. இப்போ அந்த 5,000 நாற்றங்கள் போடுறதுக்கு இப்போது இந்த செட்டில் நான் இப்போ ஒரு 70,000 நாற்று உற்பத்தி பண்ணலாங்க. அந்த அளவுக்கு நான் செட்டு 3000 ஸ்கொயர் ஃபீட்டில் அமைச்சிருக்கிறேங்க. இந்த 3000 ஸ்கொயர் ஃபீட்டில் 70,000 நாற்று செய்யலாங்க. குறைஞ்சது என்னுடைய இது போக நான் சேல்ஸும் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. ஒரு நாற்று ₹1.30 சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. இப்போ இந்த நடைமுறையில் எனக்கு ஏகப்பட்ட வேலை மிச்சங்க. இப்போ நான் கரும்பை நிறையா காட்டுக்குள்ளே செமந்து எடுத்துகிட்டு போய் நடைமுறை செய்யறதுக்குமே இப்போ இந்த 5,000 நாற்று 2 பெண் ஆளுகளை வச்சு நான் நடைமுறைக்கு சீக்கிரமாக செய்ய முடியுது. நடப்பு விவசாய ஆண்டில் தமிழகத்தில் கரும்பு சாகுபடியை 10,000 ஹெக்டேர் பரப்பளவுக்கு உயர்த்த வேண்டும் என்று தமிழக அரசு இலக்கு நிர்ணயித்திருக்கிறது. நீடித்த நவீன கரும்பு சாகுபடியை பயன்படுத்தி அதிக அளவு விவசாயிகள் கரும்பை பயிரிட்டால் இந்த இலக்கை தமிழகம் எளிமையாக எட்டும் என்பதில் சந்தேகமில்லை. கரும்பு பயிரிடுவதில் புதிய தொழில்நுட்பமான நீடித்த நவீன கரும்பு சாகுபடி குறித்து பார்த்தோம். வழக்கமாக கரும்பு பயிரிடும் முறையை விட இந்த முறை எப்படி மேம்பட்டது என்பது பற்றி இப்போது பார்ப்போம். வழக்கமான முறையில் கரும்பு பயிரிடுவதற்கு ஓர் ஏக்கருக்கு தேவையான கரணையாக 4 டன்கள் கரும்பு தேவைப்படும். இதற்கான செலவு 10,000 ரூபாயும் கரணை நடுவதற்கு 5,000 ரூபாயும் ஆகும். ஆனால் நீடித்த நவீன சாகுபடியில் 1/2 டன் கரும்பில் நாற்றாங்கால்களை உருவாக்கிவிட முடியும். நாற்றாங்கால்களை உருவாக்க 2,500 ரூபாய் தான் செலவாகும். அதை நடவு செய்ய இயந்திரங்களை பயன்படுத்த வாய்ப்பிருப்பதால் 5,000 ரூபாய்க்கும் குறைவாகவே செலவு பிடிக்கும். வழக்கமான முறையில் கால்வாய் மூலம் தண்ணீர் பாய்ச்சப்படுவதால் 1 கிலோ கரும்புக்கு 250 லிட்டர் தண்ணீர் தேவைப்படும். ஆனால் புதிய முறையில் சொட்டு நீர் பாசன முறையில் தண்ணீர் பாய்ச்சப்படுவதால் 160 லிட்டர் அளவிற்கே தண்ணீர் தேவைப்படும். வழக்கமான முறை சாகுபடியில் குறைவான கணுக்கள் மட்டுமே உருவாகும். இதனால் ஏக்கருக்கு 30 டன்கள் மட்டுமே கரும்பு கிடைக்கும். நீடித்த முறை சாகுபடியில் கூடுதல் கணுக்கள் உருவாகும் என்பதால் கரும்பின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும். இதனால் கரும்பு மகசூல் மும்மடங்காக உயரும். ஏக்கருக்கு 90 டன்கள் வரை கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. விவசாயம் தொடர்பான தகவல்கள் இந்த வாரமும் இருக்கின்றன. உலக அளவில் ஏற்பட்டு வரும் பசி, பஞ்சம் போன்றவற்றை குறைக்க கூட்டுமுறை விவசாயத்தை ஐநா பரிந்துரை செய்திருக்கிறது. கூட்டுமுறை விவசாயத்தில் சிறந்த மதிப்பீடுகள் இருப்பதாலும் விவசாயிகள் மற்றும் நுகர்வோர் என இருசாரார் பயன்பெறுவதாலும் இதை மேற்கொள்ளலாம் என ஐநா உணவு பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. காய்கறி சாகுபடியில் விவசாயிகள் தற்போது ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதன் காரணமாக இன்னும் 2 ஆண்டுகளில் காய்கறி சாகுபடியில் உன்னத நிலையை இந்தியா எட்ட முடியும் என விவசாய வல்லுநர்கள் கூறுகிறார்கள். காய்கறி சாகுபடி லாபத்தை மட்டுமின்றி ஆரோக்கியமான உணவையும் தங்களுக்கு பெற்றுத் தருவதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். குஜராத் மாநிலத்தில் அண்மையில் தேசிய அளவில் விவசாயிகளுக்கான மாநாடு நடந்தது. 29 மாநிலங்களில் இருந்து வந்திருந்த விவசாயிகள் இந்த மாநாட்டில் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். சிறப்பு பயிற்சி வகுப்புகளிலும் பங்கேற்றனர். வாழை மற்றும் காய்கறி சாகுபடியில் ஊடுபயிராக பூச்செடிகளை பயிர் செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள் விவசாயிகள். இதற்கு தண்ணீர் அதிக தேவை இருக்காது என்பதால் பூச்செடிகளை ஊடுபயிராக பயிரிடுவதில் விவசாயிகள் அதிக ஆர்வம் காட்டுகிறார்கள். கேரளாவின் கண்ணூர் பகுதியில் பெரும்பாலான இடங்களில் கேந்திராவின் உதவியோடு மாம்பழம் சாகுபடி தொடங்கப்பட்டுள்ளது. ரப்பர், முந்திரி போன்றவற்றை அதிகம் விளைவித்து வந்த விவசாயிகள்
தற்போது 15 வகையான நாட்டு ரக மாம்பழங்களை உற்பத்தி செய்ய ஆரம்பித்துள்ளனர். மருத்துவ குணமுள்ள செடிகளை வளர்த்து வரும் விவசாயிகளுக்கென பிரத்யேக கூட்டமைப்பு செயல்பட்டு வருகிறது. கற்றாழை, துளசி, தூதுவளை என பல வகையான மருத்துவ செடிகளை வளர்த்து வருவோருக்கான இந்த கூட்டமைப்பு பயிர் விளைவித்தல், விற்பனை செய்தல் என பல்வேறு வகைகளிலும் விவசாயிகளுக்கு வழிகாட்டி வருகிறது. தமிழ்நாட்டில் கரூர், திருச்சி, தூத்துக்குடி, தருமபுரி, விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் சூரியகாந்தி அதிக அளவில் பயிரிடப்படுகிறது. சித்திரை பட்டத்தில், அதாவது ஏப்ரல் முதல் மே மாதம் வரை உற்பத்தி செய்யப்பட்ட சூரியகாந்தி இந்த ஐப்பசி, கார்த்திகை மாதங்களில் விலை ஏற்றத்திற்கான வாய்ப்பு இல்லாததால் விவசாயிகள் அவற்றை உடனடியாக விற்பனை செய்துவிடும்படி உள்நாட்டு மற்றும் ஏற்றுமதி சந்தை தகவல் மையம் அறிவுறுத்தியுள்ளது. மாற்றுத் தொழில் ஒன்றை தேடிக்கொண்டிருப்பவர்களா நீங்கள்? மாட்டுப்பண்ணை தொழில் பற்றிய விரிவான தகவலும் இருக்கிறது ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.